வணக்கம். நான் மேலே பேச்சு பெருச வராது, ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியாவிலேருந்து வந்திருக்க கவிஞருக்கும் ஸ்நேகன், அது கௌதமன் அவர்களுக்கும் நன்றி. மற்றும் ஊடகவியலாளர் 2 நாளில் ஆக்சுவலி இது வந்து புதன்கிழமை வியாழக்கிழமை பின்னேறதுக்குள்ளேருந்து எடுத்த முடிவு அவசர அவசரமாக கூட்டப்பட்டு அனைத்து லவப்புங்குடிய மக்களும் சேர்ந்து புலம்புடைய லவப்புங்குடிய மக்களும் சேர்ந்து இந்த கண்டன கூட்டத்தை ரெடி பண்ணணும்னு சொல்லி முடிவாகி இன்றைக்கு ஜெர்மன், ஸ்விஸ், கனடா, பிரான்ஸ், லண்டன் ஆகிய அனைத்து நாடுகளையும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் செய்யணும்னு பிளான் பண்ணாங்க. அந்த நாட்டு அவரவற்ற நேரத்தின்படி அதெல்லாம் தவறுதலாக 3 மணி என்று ஆரம்பம் போட்டது. எங்கள் சிஎம்ஆர் ரெடியாலும் பிள்ளையாக வாழ்த்ததுக்கு அவர்கள் பிள்ளையில் எங்கண்ட பிள்ளை வணங்கி கொண்டு மற்றும் இங்கே அவசர காலத்தில் நாங்கள் சில எம்பி மேலே கூப்பிட்டனாங்க. அதை வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கோம் வரையில்லாத காரணம்னு சொல்லி ஷோட் பீரியட்டுக்குள்ள ஒரு ஆதிவாசி சபைதான் சாந்திக்குமார் செந்தில் அண்ணன் எல்லாம் வந்துருப்பாங்க. சாந்திக்குமார் இந்த ஆதிவாசி சர்வீஸுக்கு வந்து வர மாட்டான்னு சொன்னவர் காயமில்லைன்னு சொல்லி, அதே மாதிரி பீட்டர் ப்ரௌன் இல்லைன்னு சொன்னாங்க. சாரி, எனிவே அடுத்தது இந்த கொஞ்சம் நேரத்துக்குள்ள இந்த நன்றிட்ட சொல்லலை. ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் 2 நாள் பீரியட்டுக்குள்ள இவ்வளோ மக்களை இது சென்றடைஞ்சதுக்கு காரணம் வந்து ஃபேஸ்புக்கில் நீங்கள் எல்லாம் பரப்பின சேவாமி பரப்பின இது வந்து நிறைய பேர் எதிர்பார்த்தினால் வரையிலும் தெரியலை. மற்றும் இங்கே இந்த ஸ்லைட் ஷோ செய்து வந்தது, மற்றது இந்த விளம்பரங்கள் செய்து வந்தது எல்லாமே ஃப்ரீயாக செய்து வந்திருக்கணும். ஐயப்பன் கோயில் ஸ்தாபனத்தில் இருக்க நன்றி. இந்த விழாவை உடனடியாக செய்ததுக்கு நான் கேட்டோம். அப்போ மிக குறைந்த விலையில் இந்த விழாவை செய்யுங்கன்னு சொல்லி அவைகளுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு உங்களுதில் இந்த அனர்த்தம் நானே ஒரு சின்ன கவிதை எழுதி வச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் ஸ்லைட் சொல்லாத வரையாக வரையில்லை. உங்களுடைய உப்பு ஒன்றும் புதைக்கப்பட்டு விட்டது. அதுக்குள்ள அதான் என்ன வசனம், அதான் இப்போ நீங்கள் பார்த்ததா அடுத்தது நான் சும்மா எழுதினது காமவரியர்களை கல்லால் அடித்து கொள்ளும் காட்சி காணுமா பூடுதீம் என்று சொல்லி, அது இன்றைக்கு மத்தியானம் 2 மணிக்குள்ள அது ஒரு காட்சி நடந்திருக்குது. கேள்விப்பட்டீங்களோ தெரியல. 3 பேர் பிடிபட்டது, 5 பேர் பிடிபட்டிருக்கணும். இப்போ நியூஸ் நான் வந்து பார்க்கல. அந்த அதில் ஒருத்தர் வந்து 5வது போலீஸ்லேருந்து கொண்டு வைக்கலாம், போலீஸ் ஜீப்லேருந்து தப்பினதோ அப்படி போலீஸ்காரன் கொடுத்தோ என்ன தெரியல. அது வந்து தப்பியோட ஒருத்தர் வேலெண்ண நன்றி. இந்த டைமில் வேலெண்ண மக்களுக்கும் அவங்க தான் பிடிச்சு கொடுத்தவர்கள் அவர்கள் பிடிச்சது வேலெண்ண தெரிஞ்சது அதை தெரிஞ்ச மாட்டேன். இந்த டைம் தான் தெரியும். இப்போ இன்றைக்கு ஒருத்தருக்கும் என்னவா சமைக்க கூட தெரியாது. பிடிச்ச சொல்லி கல்லால் அடித்து காவலியால் இருக்கிற போன டைம்ல ஒரு முதியவர் சொல்லியிருக்கிறார், இல்லை அவங்கள்ட்ட போலீஸ்ல கொடுக்க சொல்லி வந்திருக்கார். இப்போ நான் இது வந்து யார் சொன்னா வித்யாங்க பிரதர் நிசாந்தன் அவர் சொன்னார். நிசாந்தோட நான் இப்போ கடந்த 3 நாளாக நான் இந்த இது முடிஞ்ச பிறகு 3 நாளாக நான் தொடர்பு இருக்கிறேன். அப்போ அதெல்லாம் உடனடியாக அடிச்சோன்னேன். அண்ணா இப்படி ஒரு செய்தி வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி வந்து
அது இன்னும் அவைய டைமுக்கு இரவு 9:30. அவருக்கு முதல் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட பழகிக்க சொன்னவர், எனக்கு நாங்கள் உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா, இந்த குடும்பம் கஷ்டம் அது இதுன்னு சொன்னேன். குடும்ப கஷ்டம்னு சொன்னேன். என்னன்னு கேட்டேன். அப்போ என்ன மாதிரிடா அப்பா இந்த பூர்வீகமாண்டு பொங்குறதுக்கு வவுனியாவுக்கு பிறகு 94ஆம் ஆண்டு 96ஆம் ஆண்டு வவுனியா பக்கம் போயிட்டீங்கன்னா பிறகு வவுனியாலேருந்து திரும்ப 2009ஆம் ஆண்டு பேக்கு பொங்குறது. அதில் சிறுதொழில் தான் செய்கிறவர் நாங்கள் தரப்பினர். அவர் இப்போ கடந்த 2 வருஷமா பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பிள்ளைகள் 2 பொம்பளை பிள்ளைகள் நல்லா படிச்சிருக்கணும். ஒரு ஆள் வவுனியா கேம்பஸில் படிக்கிறார். அடுத்த ஏஎல் பாஸ் பண்ணி பாதிரியை போயிட்டேன். மற்றது மகன் தம்பியார் போன 25ஆம் தேதி வெளிநாடு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்ற வலிக்கிட்டவர். இந்த 25ஆம் தேதி வலிக்கிட்டவர் இந்த இனத்தால இது இல்லை. ஆனால் அதுக்கு முதலே அவருக்கு பயணமாக இருந்தவரா இந்த 2 பொம்பளை பிள்ளைகளுக்கும் அப்பாவுக்கும் பக்கவாதம் வந்தவர் ஒன்றும் செய்யலாது, பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி அப்படியே போயிடுது. ஸோ இப்போ இந்த டைமில் வேறு என்னன்னு கேட்டேன், உங்களுக்கு என்ன எவ்வளோ காசு என்ன மாதிரின்னு கேட்டேன். எங்களை காசு பற்றி பிரச்சனை இல்லை, நாங்கள் இருக்கிற சமாளித்து போவோம். இந்த பேசின மாதம் டென்ஷன் இருக்கு கவிதாக்கான்னு பக்கத்தில் நம்ம செயலாளர் வாங்கலாம் என்றால் சொன்னது எப்படியா இருந்தாலும் தப்பிக்கக்கூடாது அவங்க என்று சொல்லி எங்களால் நான் இங்கே இருக்கிறோம். அதுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பலமான சொன்னோம் எங்களால் செய்ய ஏதாவதுன்னு சொல்லி அப்போ நான் எனக்கும் இங்கே இந்த நாளுகள் இருக்கிற டைம் காணாது. இப்போ இங்கேயும் செய்ய வேண்டியிருக்கு, அதில் அங்கேயும் செய்ய வேண்டியிருக்கு. அதோட ஊரில் சின்ன பட்ட வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. அதனால் கொஞ்சம் இல்லை கதை கேட்கல. நான் ட்ரை பண்ணிட்டேன். இருக்கிற டைமில் ஒவ்வொரு ஆக்டையும் கட்டி பார்த்து செய்யலாம்னு பார்த்தேன். வெளிநாட்டு சங்கங்கள் மற்ற சுவிஸ், கனடா, சுவிஸ், பிரான்ஸ், லண்டனோட இதற்கு ஏதாவது செய்யமாண்ட அவையிலும் இந்த கூட்டம் அரேஞ்ச்மெண்ட்டில் பயங்கர பிஸி. அப்படியே கண்டது கேட்கல. பிறகு இன்றைக்கு நான் 2 தான் அடிச்சேன்னா அந்த அந்த அவர் பெருசா அந்த தம்பி வேறு தமிழ் பெருசாந்தன் அவர் அடித்து அவர் தான் இன்னொரு கல்விலாம் அடிக்க. அவர் நாங்கள் கேட்டதுக்கிழங்க கூடுதல் பழையமான சங்கம் கேட்டதுக்கிழங்க கூடுதல் மகாவித்யாலய மாணவி செல்வி வித்யா சிவலோகநாதன் வயசு 12 அவர்களுக்கு ஏற்பட்ட மனிதாயமான கொடுமை கொடூர வன்புணர்வு எம்மை சமுதாயத்தை மிகவும் மாறாத்துறை நடத்தியுள்ளது. செல்வி வித்யா குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவித்துக் கொண்டு பாதிக்கப்பட்ட இக்குடும்பத்துக்கு குடும்ப நலன் கருதி நீதிக்கும் நியாயத்துக்கும் இது போன்ற கொடூர செயலுக்கு எதிராகவும் தான் பிறந்த மண்ணுக்கு ஆற்றும் சேவையாகவும் அன்னைக்கு குமார் அவர்கள் ஒரு பேச்சாளர் என்றில்லை, ஒரு செயல் வீரர். அவருடைய உரையை அதோடு நிறுத்திக் கொண்டு, ஏனென்றால் செல்வி வித்யாவினுடைய குடும்பத்தோடு மிக நெருக்கமாக இருக்கின்ற ஒருவர், அதனால் அவரால் தொடர்ந்து பேச முடியவில்லை. அடுத்து நான் அழைப்பது கனடிய தமிழர் தேசிய அணியின் பிரதம பேச்சாளர் எங்கள் அன்புக்குரிய தேவா சபாபதி அவர்களை பண்ணினேன். அதெல்லாம் சொன்னா செய்தி தவறா சொன்ன இந்த கேஸை நடத்துறேன். அதுக்கு நான் என்ன நன்றி சொல்லணும்னு சொல்லல. அதோட சொன்னேன்
இந்த இதுவும் ஒரு 5 காசு தேவையில்லை, போக விடக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் என்னால் செய்து அதுக்காண்டி நான் செய்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன். நான் இது எனக்கு யாருன்னு தெரியாது. ஆனால் நாங்கள் பொங்கல் பல மாதங்கள்னு சொல்லி கனடாலேயே வந்து ஒரு பொங்கல் மாவட்ட குறுக்கேட்டில் அவருக்கு இருக்கிற உணர்ச்சியை தான் நான் இப்போ நல்லா தான் யோசிச்சேன். அதுதான் சொல்லியிருக்கிறேன். தானே தமிழர் இந்த நவீன எழுதினான்னு சொன்னால் அவர் சொல்லுறது அழினா அவரே முன்னாள் இந்த குடும்பத்துக்கு பாடு தன்னால் அனுசரியை ஃபுல்லாக செய்வேன்னு சொல்லி அவருக்கும் அவருக்கு கண்டாபுரை பழையமான சங்கம் மற்றும் வித்யா குடும்பம் நன்றியை தெரிவித்துக் கொள்வது. மற்றது இந்த இது இப்ப நடந்தது இது இடைக்குள்ள அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அது கிடைக்காச்சுன்னா ஊராத்துறையில் இருக்கிற டாக்டர் தான் இந்த போஸ்ட்மார்ட்டம் செய்தது. அப்போ எப்படி நான் அந்த டாக்டரோட கையில் அந்த இன்னொரு டாக்டர் அசிஸ்டன்ட் டாக்டர்லாம் காட்டி நான் அவருக்கு ஃப்ரெண்டு அதை வந்து அவர் சொல்லி வந்து இது கூட்டு வன்முறை இது நடந்திருக்குது. இன்னும் டிஎன்ஏ ரிப்போர்ட் வேற இல்லை, கொழும்புக்கு அனுப்பியிருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் அது வந்தவுடனே எவருமே தப்பிக்கக்கூடாது. அதை விட இன்னொன்று இந்த திங்கட்கிழமை மட்டும் போலீஸ் வந்து சொல்லியிருக்கணும் இவ்வளோ பேர் நான் பிடிச்சி தருவேன்னு சொல்லி. அப்படி இல்லைன்னா 10 நாள் தொடர்ந்து பயிற்சி நடந்தோம். தாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம்னு சொல்லி இப்போ எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, ஏற்கனவே நாங்கள் அவங்க அனுபவப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி. ஆனால் அந்த டாக்டர் சொன்னது இல்லை குமார் இப்படித்தான் இப்போ அங்கே இருக்கிற ஜட்ஜ் வந்து நல்ல ஜட்ஜ் செய்யலாம்னு சொல்லி இப்படி தெரியாது. இதில் அடுத்த வசனம் கடைசி வசனம் முடிஞ்சுனா இதோட முடிக்கிறாங்க. இல்லை சொன்ன மாதிரி நிறைய இருக்குதான் நான் எனக்கு கலைக்கிறதுக்கு இதில் வித்யா உன் முடிவு உன்னுடன் முடியட்டும், விடிவுகள் தொடங்கட்டும். நன்றி.